தமிழ்நாடு கர்நாடக எல்லையை ஒட்டியுள்ள நீலகிரி முதுமலை புலிகள் காப்பகம் அருகே வனப்பகுதியில் 4 குட்டிகளுடன் புலி தண்ணீர் பருகும் அழகிய காட்சிகள்தான் இவை. மலையடிவாரத்தில் அமைந்துள்ள பந்திப்பூர் தேசிய பூங்காவுக்கு வரும் சுற்றுலா பயணிகளை வனத்துறையினர் ட்ரக்கிங் வாகனம் மூலம் வனவிலங்குகளை காண வனப்பகுதிக்குள் அழைத்துச் செல்வது வழக்கம். அவ்வாறு வனப்பகுதிக்குள் சென்ற சுற்றுலா பயணிகள் ஆற்றின் ஓரம் 4 குட்டிகளுடன் புலி தண்ணீர் பருகிவிட்டு வனப்பகுதிக்குள் செல்லும் அழகிய காட்சியை படம் பிடித்தனர். தாய்ப்புலியானது தனது குட்டிகளுடன் தண்ணீர் பருகிவிட்டு வனப்பகுதிக்குள் அவற்றை அழைத்துச் செல்லும் காட்சி காண்போரை வெகுவாக ரசிக்க வைத்தது. அரையாண்டு தேர்வு விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் திட்டமிட்டபடி இன்று திறக்கப்படுகின்றன. தமிழ்நாட்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு கடந்த டிசம்பர் 9ஆம் தேதி முதல் டிசம்பர் 23ஆம் தேதி வரை அரையாண்டு தேர்வுகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து டிசம்பர் 24ஆம் தேதி முதல் ஜனவரி 1ஆம் தேதி வரை அரையாண்டு தேர்வு விடுமுறை அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் பள்ளிகள் திறப்பு இன்னும் 4 தினங்கள் தள்ளிப்போக வாய்ப்பிருப்பதாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரவின. இதனை பள்ளி கல்வித்துறை திட்டவட்டமாக மறுத்த நிலையில் இன்று தமிழ்நாடு முழுவதும் பள்ளிகள் திறக்கப்படுகின்றன. தொடர் விடுமுறை முடிந்து சொந்த ஊர்களில் இருந்து ஏராளமான மக்கள் சென்னை திரும்பியதால் பெருங்களத்தூர் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அரையாண்டு பள்ளி விடுமுறை, கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விடுமுறைக்காக ஏராளமான மக்கள் குடும்பத்துடன் சென்னையில் இருந்து சொந்த ஊர்களுக்கு சென்றிருந்தனர். விடுமுறை முடிந்து பலரும் ஒரே நேரத்தில் சென்னை நோக்கி திரும்பியதால் பெருங்களத்தூர், தாம்பரம், குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நீண்ட வரிசையில் அணிவகுத்து நின்றதுடன் ஆமை வேகத்தில் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. சென்னையின் நுழைவாயிலான தாம்பரம் 0 பாயிண்ட் பகுதியில் பராமரிப்பு பணி நடைபெற்று வருவதும் போக்குவரத்து நெரிசலுக்கு காரணம் என சொல்லப்படுகிறது. புத்தாண்டு விடுமுறையொட்டி சுற்றுலா தலங்களில் மக்களின் கூட்டம் அலைமோதியது. புத்தாண்டு விடுமுறையொட்டி சென்னையில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு பூங்காவில் பொதுமக்கள் குடும்பத்துடன் பொழுதை கழித்தனர். சென்னை கத்தீட்ரல் சாலையில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு பூங்காவில் வழக்கத்தை விட பொதுமக்களின் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. அதில் பறவையகத்தை பார்க்கவும், ஜிப்லைனில் சாகச பயணம் செய்யவும் பொதுமக்கள் அதிக ஆர்வம் காட்டினர். ஜிப்லைனுக்காக தான் வந்திருக்கோம் இப்போ. ஸோ ரொம்ப ஜாஸ்தி ஜனம் இருக்கிறதுனால we are waiting for that. இதேபோன்று சென்னை அடுத்த வண்டலூரில் உள்ள அண்ணா உயிரியல் பூங்காவிலும் பொதுமக்களின் கூட்டம் அலைமோதியது. புலி சவாரி, சிறுவர் பூங்கா ஆகியவற்றை பொதுமக்கள் குடும்பத்துடன் அனுபவித்தனர். எல்லா அனிமல்ஸும் பார்க்க முடிஞ்சிச்சு. எல்லாமே விசிபிளா இருக்கு. கரடி, சிங்கம், புலி, நிறைய பறவைகள் பார்த்தோம், மான் பார்த்தோம், லெப்பர்ட் பார்த்தோம். சென்னை மெரினா, பெசநகர் கடற்கரைகளிலும் பொதுமக்களின் கூட்டத்தை அதிக அளவில் காண முடிந்தது. ஆங்கில புத்தாண்டையொட்டி சென்னை வடபழனி முருகன் கோவிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். முருகனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற நிலையில் கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டதாக பக்தர்கள் தெரிவித்தனர். ரொம்ப நல்ல தரிசனம் கிடைச்சது. நிர்வாகம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மெயின்டெனன்ஸ் நல்லா, நம்ம பார்க்கறதுக்கு எல்லாமே நல்லா இருக்கு. வடபழனியில் புத்தாண்டையொட்டி 50,000த்திற்கும் அதிகமான பக்தர்கள் சாமியை தரிசனம் செய்ததாக கூறப்படுகிறது. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது, மன நிம்மதியா இருக்கு. இதே மாதிரி தான் நல்லா இருக்கும் வேண்டிக்கிட்டோம், அவ்வளவுதான். வேற எதுவும் பெருசா எதுவும் வேண்டிக்கல. முருகர் கொடுக்கணும் பாத்துக்கலாம். கோயில் நடை வழக்கமாக இரவு 9 மணிக்கு மூடப்படும் நிலையில் பக்தர்கள் கூட்டம் குறையாத காரணத்தால் கூடுதல் நேரம் திறந்து வைக்கப்பட்டது. புத்தாண்டின் முதல் சூரிய உதயத்தை காண கன்னியாகுமரி திரிவேணி சங்கமத்தில் சுற்றுலா பயணிகள் ஏராளமானவர்கள் குவிந்தனர். மேகமூட்டத்தால் சூரிய உதயம் முழுமையாக தெரியாத போதிலும் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். எல்லாருமே ஃபேமிலியா வந்திருக்கு. சன்ரைஸ் தான் இங்க கொஞ்சம் க்ளவுடியா இருந்ததுனால சன்ரைஸ் பார்க்க முடியல. பட் இருந்தாலும் ஜாலியா இருந்துச்சு, புது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு.
குற்றால அருவிகளில் குளிக்க விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் அருவிகளில் ஆனந்தமாக குளித்து மகிழ்ந்தனர். சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி சபரிமலைக்கு மாலையிட்ட ஐயப்ப பக்தர்களும் அருவிகளில் உற்சாகத்துடன் குளித்து மகிழ்ந்தனர். இப்போ எல்லாருமே சந்தோஷமா குளிச்சுட்டு போய்கிட்டு இருக்கோம். எங்களுக்கும் எல்லா ஐயப்ப பக்தர்களுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுவும் வருஷத்துல முதல் நாள் இதை மாதிரி ஓபன் பண்ணி விடுறதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்க. புத்தாண்டு விடுமுறையொட்டி கொடைக்கானலுக்கு வந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் மிதமான வெப்பத்துடன் நிலவக்கூடிய இதமான காலநிலையை அனுபவித்து மகிழ்ந்தனர். சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பால் சிறு வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். புத்தாண்டு மற்றும் பள்ளி அரையாண்டு விடுமுறையொட்டி தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. குடும்பமாக ஒகேனக்கல் அருவியில் பொதுமக்கள் ஆனந்த குளியலிட்டனர். இதேபோன்று மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள கோவை குற்றாலத்திலும் பொதுமக்களின் கூட்டம் வழக்கத்தை விட அதிக அளவில் காணப்பட்டது. ஈரோடு பவானிசாகர் அணையில் பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. பூங்காவில் விளையாடியும் மீன்களை சுவைத்தும் பொதுமக்கள் விடுமுறையை கழித்தனர். ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டதால் நோயாளிகள் பதற்றமடைந்தனர். ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீ விபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து நோயாளிகள் அவசரமாக வெளியேற்றப்பட்ட காட்சிகள்தான் இவை. 5 தளங்களை கொண்ட மருத்துவமனையில் 2வது தளத்தில் உள்ள இன்வெர்டர் அறையில் நேற்றிரவு 11:20 மணியளவில் திடீரென மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் அதிர்ச்சியடைந்த மருத்துவமனை ஊழியர்கள் உடனடியாக மின்சாரத்தை துண்டித்தனர். 2வது தளத்தில் அறுவை சிகிச்சை நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த அறையில் புகை சூழ்ந்ததால் நோயாளிகளுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. உடனடியாக காவல்துறையினர் மருத்துவமனை ஊழியர்கள் டார்ச் லைட் பயன்படுத்தி 2வது, 3வது மற்றும் 4வது தளத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்த 200க்கும் மேற்பட்ட நோயாளிகளை ஸ்ட்ரெச்சர் பயன்படுத்தியும் தூக்கிக் கொண்டும் முதல் தளத்திற்கு அழைத்து வந்தனர். செயற்கை சுவாசம் பொருத்தப்பட்டிருந்த ஒரு சில நோயாளிகள் முதல் தளத்தில் உள்ள அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டனர். மற்ற நோயாளிகள் அருகே உள்ள கண் சிகிச்சை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். எங்க அப்பா அவர் சுத்தமா நடக்க முடியாது. டக்குனு ஒரு வீல் சேர் எடுத்துட்டு நானே தள்ளிட்டு வந்தேன். மூச்சு திணற வந்துருச்சு. தொண்டையில கரகண்ட ஆரம்பிச்சு. இருக்கிற முடியாதவங்க எழுப்ப முடியல. அப்ப 2 பேரும் கிடந்தாங்க. அந்த 3வது வார்டு ரொம்ப இருந்துச்சு. அப்ப முடிஞ்ச அளவுக்கு இறக்கி விட்டுட்டு மறுபடியும் போய் ஹெல்ப் பண்ண முடிஞ்ச அளவுக்கு. அதுவரை யாருன்னு வரல. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீ பரவாமல் இருக்க நடவடிக்கை மேற்கொண்டனர். ராமநாதபுரத்தில் அரசு மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிர் சேதம் எதுவும் இல்லை என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் தீ விபத்து ஏற்பட்ட பகுதியில் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜீத் சிங் கலோன் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ அணைக்கப்பட்டதை தொடர்ந்து மின் விநியோகத்தை சீர் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் தெரிவித்தார். செகண்ட் ஃப்ளோர்ல ஒரு குறிப்பிட்ட 2 ரூம்ல தான் புகை ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு. பட் பேஷண்ட்ஸ் சேஃப்டிக்கான 3rd ஃப்ளோர் 4th ஃப்ளோர் உள்ள இருக்கிற பேஷண்ட்ஸ் இந்த ஹாஃப் பிளாக்ல எல்லாம் ஷிஃப்ட் பண்ணிருக்கோம். கேஷுவாலிட்டி ஒன்றும் இல்லை. இந்த ஃபயருக்கான கேஷுவாலிட்டி ஒன்றும் இல்லை. நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் தீ விபத்துக்கான காரணம் விசாரணைக்கு பிறகே தெரியவரும் என்று கூறினார். ஸ்பிரிங்க்லர் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிடுச்சு. ஆன் ஆகி அதே நல்லா தண்ணி வந்துட்டே இருந்தது. அதுக்கப்புறம் நான் அது இல்லாம ஹேண்ட் ஹெல்டு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் HHFE அது யூஸ் பண்ணி ஃபயர் உடைச்சிட்டோம். ஸோ ஆஸ் ஆஃப் நோ தேர் இஸ் நோ ரிஸ்க். நிலைமை கட்டுக்குள் இருப்பதாகவும் அவசர சிகிச்சை பிரிவு முழுமையாக செயல்பாட்டிற்கு வந்துவிட்டதாகவும் மருத்துவமனை முதல்வர் அமுதராணி தெரிவித்தார்.